இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21 35 முடிய. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிப்பதை குறித்த ஒரு உவமை. அன்பானவர்களே, மன்னிப்பு என்ற அந்த அருமையான பூ நம்மிலே வாயில், நம்முடைய கண்களில், நம்முடைய உறவுகளில், தொடர்புகளில் எப்பொழுதும் பூத்து கொண்டே இருக்க வேண்டும். நித்திய கல்யாணின்னு ஒரு பூ இருக்கு இல்லையா, எப்போதும் பூக்கும். அதை சாவு பூன்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மையிலேயே உயிர்ப்பு பூ, அது சாவு பூ இல்லை. மன்னிப்பு என்ற பூ நம்மிலே எப்பொழுதும் பூத்து கொண்டு இருக்க வேண்டும், பூத்து குலுங்க வேண்டும். நாம் ஒருவரை மன்னியாவிடில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மன்னிப்பு பண்பு நம்மிடம் இல்லை என்றால் நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த முடியாது, பலி செலுத்த முடியாது, கடவுளை நாம் நெருங்கவே முடியாது, நெருங்கக்கூடாது. அதனால் பயனில்லை. நாம் நிறைய காணிக்கைகள் கொடுக்கலாம், நிறைய மக்கள் மத்தியிலே பெரிய பெயர் கொண்டவர்களாக இருக்கலாம், புகழுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் முன்பாக நாம் எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடுவோம். கடவுள் முன்பாக நமக்கு ஒரு மதிப்பு வேண்டும். என்ன? அவருடைய உண்மையான சீடர், உண்மையான நம்பிக்கையாளர். இந்த உண்மையான சீடர், உண்மையான நம்பிக்கையாளர் என்ற முறையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க முன்வர வேண்டும். அண்ணன் தம்பி மன்னிச்சுக்க மாட்டுறாங்க, சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, உறவு முறை சிக்கல்கள், குடும்பத்திலே இருக்கிற மருமகன், மாமியார், மாமனார், உறவுகளிலே நாத்தனார், அப்படி உள்ள உறவுகளிலே பயங்கர வைராக்கியமாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் மறுமலர்ச்சி வர வேண்டும். அது மன்னிப்பின் வழியாகத்தான் வரும். குடும்பத்தில் கடவுளுடைய அரசு நிலவ வேண்டும். அது மன்னிப்பின் வழியாகத்தான் வரும். குடும்ப உறவுகளில் கடவுளுடைய ஆளுகை இருக்க வேண்டும். அது மன்னிப்பின் வழியாகத்தான் வரும். மற்றவர்களை மன்னியாவிடில் நாம் நம்பிக்கையாளர்கள் இல்லை, இயேசுவினுடைய சீடர்கள் இல்லை. மன்னித்தால் கடவுள் நம்மோடு இறங்கி சமதளத்தில் நிற்கிறார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, மனதில் வர்மம் வைராக்கியம் இல்லாமல் மற்றவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்னித்து, அது மகிழ்ச்சியோடு இல்லை என்றாலும் கூட, எவ்வளவு கடினமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட மனதார மன்னித்து அதன் வழியாக வருகின்ற மகிழ்ச்சியை நாமும் அணிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.